இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவோல அடுத்த வாரம் லான்ச் ஆக போற V60 டெமோ பீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். நான் அதை பார்க்கணும். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம ஒரு பிளைண்ட் ஃபோல்ட்ல கட்டி விட்டு நம்ம கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் உள்ள வந்துட்டு என்ன இருக்குங்கிறத செக் பண்ணவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வெல்கம் டு அவர் மொபைல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெள்ளிப்பனி மலை அடிமேலை கடல் மூழ்கும் கப்பல் விடுவோம். மொபைல் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? கண்டிப்பாக அதுக்குள்ளே மொபைல் தான் இருக்கும். மொபைல் ப்ளஸ் வந்து 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் ப்ளஸ் வந்து அதோட வந்து விவோவோட V60க்கான பேக் கேஸும் நம்மளுக்கு இதோட வந்துடுது. ப்ளஸ் சில பல எலிமருந்து சீட்டுகளும் இதோட இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு நாள் கூட நம்ம அதை பார்த்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் அப்படியே ஓரமாக போட்டுருவோம். அன்பாக்சிங்க்கு அப்புறமா இந்த மொபைல் நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுதா இல்லை வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட். ஏங்க மார்பிள்ஸ் மாதிரி இருக்குதுங்க. பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. போடுறா உமாபெட்டி, ஐயோ உமாபெட்டி, மொத்தத்துல உமாபெட்டி தனி ஐலாண்டுங்க. போடுறா உமாபெட்டி இதோட யூனிக்கான டிசைன் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த விவோ V50 V40 எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. இதுல வந்து மூன் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் மார்பிள்ஸ் மாதிரி அப்படியே பல இருக்குது. போன் பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ஓகே சூப்பர் போன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தோண வச்சிருது. அந்த மாதிரி ஒரு டிசைன். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லை இந்த ஒரு ஃபோன் டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கிளியரா தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்எஸ்சியில் வர எல்லா ஃபோனுமே வந்து ஏஐ ஃபோன் சொல்லிட்டு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ChatGPT, ஜெமினி மாதிரி ஆப்ஸ் மூலியமாகவும் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இப்போலாம் வந்து மொபைல்லே இன்டெகிரேட் பண்ணி வருது. இப்போ அந்த சிப்செட்டோடய வந்து அந்த ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணி வருது. அது வர்றது தான் உண்மையான ஏஐ ஃபோன். அது பெரிய பெரிய ஃப்ளாக்ஷிப்பில் வருது. இந்த ஃபோன்லேயும் குறிப்பிட்ட அளவுக்கு ஏஐ நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏஐ இன்னுமே நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இதை விட நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஏஐ பற்றி பேச வேண்டியது எதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு அவ்வளோதான் இருக்குது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. The next day. ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளேவும், பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 5000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இந்த கேமரா இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது வருது. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வர இந்த மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் கர்வோட பார்க்கவே நல்லா ஸ்லைட்டியா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் அப்படிங்கிறது 0 to 100 35லேருந்து 40 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ஃபோன் அச்சீவ் பண்ணிடுது. இந்த மொபைலோட யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6500 mAh பேட்டரி இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்லிம்மான மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேமரா வந்து தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னாலஜிஸை வந்து இதில் வந்து புதுசாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.6mm லார்ஜ் சென்சாரும் இதோட 50 MB மெகா பிக்சலாகவும் வருது. அதோட டெலிபோட்டிக் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ட்ரேட் கேமரா 50 MB டெலிபோட்டிக் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தனியாக வீடியோ வேணும்னு கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு வீடியோவே போடலாம். அதாவது பாத்தீங்கன்னா IP68-69 ரேட்டிங் வந்து இருக்கிறதுனால இது வந்து இதுவும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான். V50 மாதிரியே இதுவும் வந்து V60 ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான். எனக்கு இந்த டிசைனு மற்ற கேமரா இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது V50 விட V60 ஸ்லைட்டா கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 6500 mAh பேட்டரி இருக்கிற ஒரு மொபைல் வந்து 6500 mAh பேட்டரி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஸ்லிம்மா, அதாவது பாத்தீங்கன்னா 1.7mm திக்னஸோட இருக்கு. 1.7mm திக்னஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இதோட வேற என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து
டிஸ்பிளேக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத ஸ்கார்போர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கிளாஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது எப்படி நம்ம கொரில்லா கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் அப்ப வந்து வந்துச்சோ அதே மாதிரி ஸ்கார்போர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து நம்ம டிஸ்பிளே கீழே விழுந்தாலும் டிஸ்பிளேவை வந்து பாதுகாக்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 ரூபா 8 ரூபா 7000-8000 ரேஞ்சுக்கு வந்து நம்ம சர்வீஸ் சென்டர்ல வரும். ஸோ அந்த டிஸ்பிளே வந்து விழுந்தாலே உடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஸ்கார்போர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸரை பொறுத்து தான் இருக்கு. அதாவது Snapdragon 7th Gen 4 செட் சிப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா நல்லாவே இருக்கு. ஏன்னா கேம் நம்ம விளையாண்டு பார்த்தோம். கேம் வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி BGMI அந்த மாதிரி ஹை அண்ட் கேம்ஸ் நம்ம விளையாடும் போது கொஞ்சம் V50 விட இது கொஞ்சம் ஸ்மூத்தாவே இருக்குது. ஆனா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது லைட்டா ஒரு ஸ்லைட்டான ஒரு ஹீட்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல நம்ம அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்றங்கிறது உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா V50ல வந்து இந்த அளவுக்கு ஹீட் வரல, இதுல லைட்டா ஹீட் வருது. இது வந்து கேமிங் ப்ராசஸர் வந்து ஹை-எண்ட் ப்ராசஸரா இருக்கிறனால ஸ்லைட்டா வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அது போக வந்து டிசைன்ஸ் அந்த டிஸ்பிளே மற்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் நாச், அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். V50யோட V60 டிஸ்பிளே கேமரா மற்ற எல்லாத்தையும் விட டாப் நாச்சா இருக்கு. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்லைட்டான ஹீட்டை மட்டும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னா 3 வேரியன்ட் நமக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பீஷிஸ் கோல்டு, அது வந்து கோல்டு கலர் வருது. ரெண்டாவது நம்ம கையில இருக்கிற இந்த மூன் லைட் ப்ளூ, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ல லான்ச் ஆகுது. மொத்தம் 4 வேரியன்ட்ல லான்ச் ஆகுது. 3 கலர் 4 வேரியன்ட்ல லான்ச் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 8128, அது 36,999க்கு ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகுது. இதோட ரெண்டாவது வேரியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8256, 38,999க்கு லான்ச் ஆக போகுது. வேரியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12256, 12 GB RAM 256 GB ROM இருக்கிற இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 40,999க்கு லான்ச் ஆக போகுது. இதோட 4வது வேரியன்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12512 இல்ல ஜோக் இல்ல இல்லையா 16512 தான் இதோட 4வது வேரியன்ட். அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 14 GB RAMல விவோல வந்துட்டு வேற இந்த லோயஸ்ட் செக்மெண்ட்ல வந்து வரவே இல்லை. இதோட பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 45,999க்கு லான்ச் பண்றாங்க. இதுல V60 தான் 16 GB RAM அச்சீவ் பண்ற ஃபர்ஸ்ட் மொபைல் அப்படிங்கறத இவங்க வந்து விவோல கிளைம் பண்றாங்க. ஏன்னா இந்த லோவஸ்ட் செக்மெண்ட்ல 16 GB RAMங்கிறது V60ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகுது. இந்த மொபைல் V60 வந்து இப்போ நம்ம அபிஷியலா அலாப் மொபைல் எல்லா ஸ்டோர்லயுமே வந்து ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 மாசம் 0 பேமெண்ட்ல வந்துட்டு, அதாவது சிபில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 18 மாசம் 0 பேமெண்ட்ல EMI ஆப்ஷன்ல நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே கட்ட தேவையில்ல. டாக்குமெண்ட் சார்ஜ் பிளஸ் வந்து 0% EMI வந்து நீங்க அவைலபிள் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக ஆகஸ்ட் 18க்குள்ள புக்கிங் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து நம்ம அலா மொபைல் எல்லா பிரான்ச்சஸ்லயுமே புக்கிங் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு ஏர்பாட்ஸ் வந்து, அதாவது பிராண்டட் ஏர்பாட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃப்ரீயாவே வந்து வாங்கிக்கலாம். அது போக வந்து நிறைய கார்டு ஆஃபர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கார்டு கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்ஸையும் வந்து நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் நீங்க எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாபு மொபைல் ஈரோடுல இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வந்து நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். அலா மொபைல் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலா மொபைல் நஞ்சை ஊத்துக்குழி, சின்னியம்பாளையம், முள்ளாம்பரப்பு, அவல்பூந்துறை, அது போக இப்ப வந்து ஃபயர் சர்வீஸ் அண்ட் கருங்கல்பாளையத்திலயும் நம்ம வந்து பிரான்ச்சஸ் அவைலபிளா இருக்கு. கருங்கல்பாளையம் பிரான்ச்லயும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். சிபில் இருந்தா இல்லைனாலும் கவலைப்படாம நீங்க அலா மொபைல் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மொபைல நீங்க தாராளமா நம்ம பிரான்ச் மூலியமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அதே மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா அலா மொபைல் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அன்பாக்சிங், மொபைல் ரிவ்யூஸ், கேஜெட்ஸ் சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.